இந்த கூட்டணியை ஒருபோதும் யாரும் அசைத்து விட முடியாது. தமிழ்நாட்டிலும் சரி, இந்திய அளவிலும் சரி, இந்த கூட்டணி உறுதியாக இருப்பது மட்டுமல்ல, தெளிவாக இருக்கிறது. காரணம், இது பதவிக்காக வந்த கூட்டணி அல்ல, மக்களுடைய மறுமலர்ச்சிக்காக, உரிமைக்காக, போர்க்களத்தில் இருக்கக்கூடிய கொள்கை கூட்டணியாக இந்த கூட்டணி இருக்கிற காரணத்தால் தான் இந்த நிலை இருக்கிறது. எனவேதான் அவருடைய வீர வணக்கம் செலுத்துகிற இந்த நேரத்திலே கூட இங்கே யாரும் தனியாக வணக்கம் செலுத்துவதை விட நாங்கள் எல்லோரும் ஒன்றுபட்டிருக்கிறோம். உடலால் மாறுபட்டிருந்தாலும் உணர்வால், கொள்கையால் நாங்கள் எல்லாம் ஒன்றுபட்டிருக்கிறோம். இதோ அங்கே இருக்கிற படம், சீதாராம் யெச்சூரியாவுடைய படம் இருக்கிறது. அது வெறும் படம் அல்ல. பொது வாழ்க்கையில் ஈடுபடுகிறவர்களுக்கு, கொள்கை பயணத்தை பற்றி உறுதியாக நினைக்கிறவர்களுக்கு, மதச்சார்பற்ற சூழல் உருவாக வேண்டும் நினைக்கிறவர்களுக்கு, இன்னமும் இந்த பணி முடியவில்லை என்று சொல்லுகிற கட்டத்திற்கு எடுத்துக்காட்டான ஒரு அற்புதமான ஒரு பாடம் தரக்கூடிய படம் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். எனவேதான் இந்த கட்டத்தில் அருமை தோழர்களே, மார்க்சிஸ்ட் அருமை தோழர்களே, காம்ரேடுகளே, உங்களுக்கு சொல்லுகிறோம், எல்லோருக்கும் வேதனையும் துன்பமும் துயரம் இருக்கிறது. ஆனால் எது தவிர்க்க முடியாதோ அதை ஏற்றுக்கொள்வதுதான் இயற்கையின் அறிவு, பண்பாடு. அந்த வகையில இப்போது என்ன கடமை அருமையாக முடித்தார் தோழர் பாலகிருஷ்ணன் சொன்னார்கள். அவர் எதற்காக தன்னுடைய வாழ்நாள் முழுவதும் தன்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணித்தாரோ, எது அவர்களுக்கு இலக்காக இருந்ததோ, எது அவர்களுக்கு லட்சிய பயணத்தினுடைய கரையாக இருந்ததோ, அந்த பயணத்தை நாம் தொடர வேண்டும். அது இந்த காலகட்டத்தை கேப்டன் என்று சொன்னார்கள், அழகாக சுட்டிக்காட்டினார் ஜவஹர்லால் அவர்கள் சொன்ன, ராகுல் காந்தி அவர்கள் சொன்னதை எடுத்துக்காட்டினார்கள். ஆம், அந்த கேப்டன் இல்லையே நினைக்க வேண்டாம். இந்த கப்பல் எப்போதும் மாறாது, ஒழுங்காக போய் திசைகளும் அந்த கேப்டனுடைய தலைமை இருக்கிறது. தத்துவங்கள் தான் மிக முக்கியம். தலைவர்கள் மறைந்தாலும் தத்துவங்கள் மறையாது. தத்துவங்கள் மூலமாக தலைவர்கள் வாழ்ந்து கொண்டிருப்பார்கள் என்று சொல்லக்கூடிய இந்த காலகட்டத்திலே ஜனநாயகத்தை காப்பாற்ற, பாசிசத்தை அழிக்க, மதவெறியை ஒழித்து மனித நேயத்தை காப்பாற்ற அனைவரும் அந்த பயணத்தை செல்வோம். யெச்சூரி எதற்காக வாழ்ந்தார்கள், எதற்காக அவர்கள் போராடினார்கள், எதற்காக நாடாளுமன்றத்திலே குரல் கொடுத்தார்கள், எதற்காக அவர்கள் எல்லா துறையிலும் தன்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணித்தார்களோ அந்த பயணத்தை நாம் முடிப்போம், நாம் வெல்வோம், நாம் தோற்க மாட்டோம், ஒருபோதும் நாம் சோர்வடைய மாட்டோம். அந்த பயணங்கள் தொடரும். அந்த பயணங்கள் தொடருவது மட்டுமல்ல, இத்தனை தலைமுறைகளானாலும் எங்களுடைய வாழ்விலே யெச்சூரிகள் வருவார்கள், செல்வார்கள். அவர்கள் மறையாமலேயே அந்த கொள்கை உணர்வுகளை நமக்கு ஏற்றுவிட்டார்கள் என்று சொல்லக்கூடிய அந்த வாய்ப்பை நாம் இன்றைக்கு பெற்றிருக்கிறோம். எனவேதான் நண்பர்களே, வெறும் துயரத்தோடு நாம் இன்றைக்கு வெறும் இரங்கல் கூட்டமாக நடக்கவில்லை. அடுத்த கட்டத்துக்கு இந்த நாட்டை பாதுகாப்பதில் நம்முடைய கடமை என்ன என்று சொல்லக்கூடிய அந்த உணர்வுக்கு வர வேண்டும். எனவேதான் வீர வணக்கம், வீர வணக்கம், வீர வணக்கம். லட்சிய வீரருக்கு வீர வணக்கம். பயணங்கள் முடிவதில்லை, லட்சியங்கள் தோற்பதில்லை. வெற்றி பெறுவோம். நன்றி, வணக்கம்.